ஹலோ, ஒரு நிமிஷம். இந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேஷம் போட்டிருக்காங்க. அவனோட கதை சிலருக்கு தெரியாது, மற்றவங்களாம் தெரியும். பாரதி தெரியும், ஜான்சிராணி தெரியும், வேலுநாச்சியார் தெரியும். அவங்க வேலுநாச்சியார் கூடவே இந்த அம்மாவை சொன்னாங்க, குயிலின்னு ஒரு அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையினுடைய ராணி. அவருடைய தளபதி தான் பெரிய மருந்து சின்ன மருந்தெல்லாம். கடைசியில் வந்து அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது வேலுநாச்சியார் வந்து சின்ன மருந்து பெரிய மருந்து கையில் நாஞ்சிட்டு ஒப்படைச்சிட்டு அப்புறம் மருத்துவம் தேடி போய் அப்புறம் இறந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய கதையை தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இந்த சிவகங்கை சீமையில் ஒரு சாதாரண ஒரு குடிமகன். நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கிறதுனால வேலுநாச்சியாருடைய படையில் சேர்ந்து எல்லா போர் பயிற்சியும் பெற்றிருந்தம்மா. அப்புறம் அப்போ ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு அரண்மனை கட்டியிருக்காங்க சிவகங்கை சீமையில், ஆங்கிலேயர் அரண்மனை. அரண்மனைக்குள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த வருஷத்துல அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம மக்களை வந்து உள்ள வழிபடுறதுக்கு அனுமதி பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வந்து இந்த உடையார்கிறது அந்த டீம் புரட்சி படை, அதனுடைய லீடர் வந்து தான் குயிலி. அதாவது வேலுநாச்சியாருடைய படை தளபதிகளில் ஒருத்தி. இவங்கள என்ன செய்யறாங்க, இவங்க படை வீரர்கள் எல்லாம் பூ கூட சுமந்திருப்பார் மாதிரி உள்ளுக்குள்ள ஆயுதங்கள்லாம் வச்சு நிறைய பெண்மணிகளோட, ஊர்க்கார பெண்மணிகளோட சேர்ந்து அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. போகும்போது நம்ம சொல்லிட்டு போறாங்க, நான் எப்படியாவது ஒரு வழியில இந்த ஆங்கிலேயருடைய கோட்டைக்குள்ள போய் அவங்க படையெல்லாம் வச்ச வெடிமருந்து பொருள்கள், துப்பாக்கிகள், அதை நான் கண்டுபிடிச்சு தர்றேன், நீங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த கோட்டையை சுற்றி பார்க்க போகும்போது கூட்டத்தோட கூட்டமா பொதுமக்களாக இந்த புரட்சி படைக்கு போகுது. அப்போ இந்த குயிலி அம்மா வந்து அப்படி அரண்மனைக்குள் நடந்து பார்க்கும்போது எங்கே அவங்க வெடிமருந்து பொருளாக வச்சுருக்காங்க நம்மை அடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சு தன்னுடைய தோழிகளை அணைச்சு அங்கே தீபம் ஏற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்த எண்ணெயை தன் மீது ஊற்றிக்கொண்டு தன்னை கொளுத்தி கொண்டு அந்த ஆயுதப்படைக்குள்ள குதிச்சிடுறாங்க. குதிச்சு அந்த படையை போற, அந்த ஆயுதங்களை போற அழிச்ச தியாக பெண்மணி இந்த குமிழி. இந்த கதை நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, அதனால இந்த ஒரு சந்தர்ப்பமா நான் பயன்படுத்திட்டேன். இந்தியா சூசைட் பாம் குயிலி தான். நீ நீடூழி வாழணும். தேங்க்யூ.